குருவே சரணம். அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, மகா சிவராத்திரி ஏன் வணங்குகிறோம், ஸோ மகா சிவராத்திரிக்கு கூடிய அறிவியல் பூர்வமான உண்மை என்ன, ஸோ மகா சிவராத்திரி அன்னைக்கு ஏன் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம், ஸோ இந்தியா முழுக்க ஏன் கொண்டாடுறாங்க, ஸோ சித்தர்கள் ஏன் மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஒரு ஆன்மீக கதை ரீதியாக பல விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் போவோம். குறிப்பாக வந்து சித்தர்கள் அப்படின்னாவே அவங்க வந்து ஒரு மதங்களை தாண்டினவங்க. ஸோ சித்தர்களுடைய முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா, அவங்க அந்த பிரபஞ்சத்தில் உணரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்து அதை வந்து எல்லாருக்கும் சேரணும் அப்படின்றதுக்காக அதை பாட்டுகளாகவும் கதைகளாகவும் சொல்லி வச்சுருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, எதுக்கு அவங்க வந்து சிறப்பு வாய்ந்தவங்கன்னா மருத்துவத்துக்கு சிறப்பு வாய்ந்தவங்க, அதனால் சித்த வைத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மகா சிவராத்திரியில் பார்த்திங்கன்னா மிகவும் அற்புதமான, ரொம்பவும் ஒரு வியப்பூட்டக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வமான செய்திகள் நிறையா இருக்குது. நான் அந்த மகா சிவராத்திரியை பற்றி சித்தர்கள் கூறுற ஒவ்வொரு பாடல் வரிகளையும் படிக்கும்போது எனக்கு உடம்பு சிலிர்த்து ரொம்ப புல்லரிப்பு ஏற்பட்டுச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, மகா சிவராத்திரி என்பது அவ்வளோ ஒரு அற்புதமான நாள், இறைவனை நேரடியாக தரிசிக்கக்கூடிய நாள், இறைவனோடு இறைவனாக கலந்து இறைவனை உணரக்கூடிய நாள். அதற்காக தான் சிவனை வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு கும்பிட்றதுக்கு சித்தர்கள் வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. மெயினாக வந்து அறிவியல் பூர்வமான உண்மை என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா, சித்தர்கள் வந்து இந்த கோள்களில் இருந்தும் நட்சத்திரத்தில் இருந்தும் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கதிர்வீச்சுகளை வந்து நம்மளை இப்போயும் கிராஸ் பண்ணி போகுது. அந்த கதிர்வீச்சுகளை பற்றி அறிந்த சித்தர்கள் அது என்ன, அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அவங்க பல ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க, இந்த கதிர்வீச்சுகளில் மிகப்பெரிய சக்தி இருக்குது. அந்த சக்தியை வந்து அனைவரும் அடையணும். அந்த சக்தியுடைய பலனை அனைவருக்கும் எப்படி வந்து கிடைக்கும், அந்த கிடைக்கக்கூடிய நாள் என்ன அப்படின்னா, அந்த கண்டறியப்பட்ட நாள் அதுதான் மகா சிவராத்திரி. ஸோ மகா சிவராத்திரி அப்படின்னா அறிவியல் பூர்வமான சில உண்மைகள் சொல்கிறேன். பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூரியனை பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றுது. அது 2 வகை நீள்வட்ட பாதை சொல்கிறாங்க. ஒன்று குறுகிய நீள்வட்ட பாதை, இன்னொன்று பெரிய நீள்வட்ட பாதைன்னு சொல்கிறாங்க. இந்த பெரிய நீள்வட்ட பாதையிலேருந்து குறுகிய நீள்வட்ட பாதைக்கு மாறக்கூடிய நாள் தான் அந்த மகா சிவராத்திரி. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கோள் வந்து பெரிய நீள்வட்ட பாதை வந்து சிறிய நீள்வட்டத்தை பார்க்கும்போது பிரபஞ்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கோடான கோடி லட்சக்கணக்கான எண்ணில் அடங்கினாத ஈசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈதர் அப்படின்றாங்க. ஈதர் அதான் ஈசனாக மாறிச்சு. ஈதர் துகள்கள் வந்து அதிகமாக நம்முடைய வானத்திலிருந்து பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஸோ அந்த ஈத்தர் வரக்கூடிய நாள் தான் மகா சிவராத்திரி. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வருது. ஆனால் அந்த சிவராத்திரியுமே ஈத்தருடைய அந்த இறைத்துகள்கள் பூமிக்கு வருது. ஆனால் ரொம்ப குறைஞ்ச அளவு தான் வருது. ஆனால் மகா சிவராத்திரி அன்னைக்கு எண்ணில் அடங்காத கட்டுக்கணக்கான துகள்கள் வருது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இரவு நேரங்களில், பகல் நேரத்தை காட்டிலும் மகா சிவராத்திரி பகல் நேரத்தை காட்டிலும் இரவு நேரத்தில் மிக அதிகமான இறைத்துகள்கள் வந்து பூமியை வந்தடையுது. அந்த இறைத்துகளுக்குடைய பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பரபிரம்மம். ஓகேங்களா? மகாத்மா, பரமாத்மா, இறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இறைத்துகள் வந்து குறிப்பாக இரவு 12:15 12:45 அதிகபூர்வமான இறைத்துகள்கள் வருது. அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு உங்கள் முதுகுத்தண்டை நேராக வச்சு தியானத்தில் உட்கார்ந்தீங்க அப்படின்னா உங்கள் சகஸ்ராரம் சக்கரத்தின் வழியாக அந்த இறைத்துகள் அனைத்தும் நம்முடைய அற்புத அமில் சுரப்பியான மூளைக்கு வந்து அங்கேருந்து நம்முடைய அந்த 7 சக்கரங்களுக்கும் சென்றடைந்து அந்த இறைத்துகள் அனைத்தும் உடம்பு முழுவதும் அப்படியே பரவி நமக்கு மிகப்பெரிய சக்திகளையும் மிகப்பெரிய உடல் நலத்தையும் மனநலத்தையும் தரக்கூடியது. குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா, ஒருவன் 30 ஆண்டு காலம் செய்யக்கூடிய தவ வலிமை, தியான வலிமையை நீங்கள் அந்த 12:15 to 12:45 அந்த டைமில் நீங்கள் முதுகு தொண்டை நேராக வச்சு நீங்கள் நேர்கொண்ட பறவையில் நீங்கள் உங்கள் அனைத்து பாகத்தையும் சீரான பொருள் நேராக வைத்து நீங்கள் அமைதியாக தியானம் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த இறைத்துகள் அனைத்தும் உடம்புக்குள்ளே போகுது. ஸோ அதனால தான் மகா சிவராத்திரின்றதை வந்து சித்தர்கள் கொண்டாட சொன்னாங்க. இன்னொன்று, அன்றைய தினம் நீங்கள் இறைத்துகள் வழியாக இறைவனை இயற்கையோடு கலந்து அடையணுன்றதுக்கான சிவனை வச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இறைவனை இயற்கையோடு கலந்து செய்த சிவனை வச்சாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் வெட்ட வெளியில்
நார்மலாக உக்காந்தாலோ இல்லை நடந்தாலோ இல்லை நீங்கள் வேறு எதுவும் பண்ணாலுமே அந்த இறைத்துகளை அடையலாம். ஆனால் நீங்கள் தியானம் பண்ணி அடையும் பொழுது நீங்கள் நார்மலாக அடையக்கூடிய அந்த இறை சக்தியுடைய அளவை கிட்டத்தட்ட கோடி மடங்கு நீங்கள் அதிகமாக உணரலாம். அதுக்காக தான் தியானம் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அது காலப்போக்கில் மாறி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆடல் பாடல் நிகழ்ச்சி அன்னதானம் இந்த மாதிரி விஷயத்த கோயிலுக்கு உள்ள அதை நீங்கள் வெட்ட வெளியில் பண்ணால் கூட அதனுடைய இறைத்துகளையும் இறை சக்தியும் நீங்கள் உணரலாம். ஆனால் நிறைய பேர் என்ன கட்டடத்துக்குள்ளே பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதை பண்ணுங்கள், வெட்ட வெளியில் பண்ணுங்கள். பண்ணும்போது நீங்கள் அதிகபூர்வமான சக்தியும் பவரை அடையலாம். குறிப்பாக இந்த பிரபஞ்சத்திற்கும் நம்மளுடைய உயிர் சக்திக்கும் இந்த மனநிலைக்கும் அதிக தொடர்பு இருக்குது. ஓகேங்களா, குறிப்பாக இந்த பிரபஞ்சத்துக்குரிய சந்திரனுக்கும் நம்முடைய மனதுக்கும் அதிக தொடர்பு இருக்குது. குறிப்பாக நம்ம மனதை சந்திரனோடு தான் தொடர்பு படுத்தி பேசுகிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, சந்திரன் 15 நாள் வளரும், 15 நாள் குறையும். அதே மாதிரி தான் தெரியும். அதே மாதிரி தான் நம்முடைய மனமும் ஒரு விஷயத்தை பார்த்து ஃபஸ்ட்டு ஆசைப்படும். அதுக்கப்புறம் அதோடைய சிரமத்தை பார்த்து இல்லை வேணாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லும். அதுக்கப்புறம் அந்த முடிவை மாற்றிக்கும். அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு நாள் நீங்கள் அந்த நினச்ச ஆசை உள்ளுக்குள்ளேயே புதஞ்சிருக்கும். இன்னொரு நாள் என்ன பண்ணும், நீ நிறைவேறிக்க போகிற திரும்பி அதை நோக்கி பயணம் பண்ணுவோம், திரும்பி முயற்சி எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மனம் சந்திரனை போல் ஒரு நாள் வளரும், சில நாள் தேயும். ஓகேங்களா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமாகவும் மருத்துவ ரீதியாகவும் இயற்கை ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசைக்கு முதல் நாள் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுடைய வேகம் உக்கிரமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அமாவாசை அந்த சந்திரன் நம்ம மனம் அப்போ தொடர்புன்றதை இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக மனநோயாளிக்கு மட்டும் அந்த அமாவாசையுடைய பாதிப்பு இருக்காது. நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, அமாவாசை வந்துச்சு அவங்க இறந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் பெரியோர்கள்லாம் சொல்லுவாங்க. அது காரணம் என்னென்னா அந்த சந்திரனுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குது. அதனால தான் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி நடக்குது. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் பேர் ஒரு சில பேர் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் அமாவாசை வந்துச்சா உங்கள் அவளை அமாவாசையில் இறந்துருவாங்க சொல்லுவாங்க. கிராமப்புறம்னு சொல்லுவாங்க. இப்போயும் நகர்ப்புறங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் என்ன ஆச்சுதுன்னா சந்திரனுக்கும் நம்ம மன ரீதியாகவும் நிறையா தொடர்பு இருக்குது. அதே மாதிரி தான் அந்த ஈத்தர் சக்தி சிவராத்திரி அன்றைக்கி அந்த ஒரு நாள் அவ்வளோ பவர் வருது. ஸோ அதை நீங்கள் அறிவியல் பூர்வமான உண்மை இது. ஓகேங்களா, அதனால தான் இதை அறிவியல் பூர்வமாக சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்றதுக்காக தான் சித்தர்கள் அனைவரும் அதை ஆன்மீக கதையாகவும் புராணங்களாகவும் அதை பின்பற்றிட்டு வராங்க. இப்போயும் மக்கள் அடுத்து இருக்கக்கூடிய சந்ததிகளும் அதை தொடர்ந்து பின்பற்றுவாங்க. தான் ஆன்மீக கதை சொல்லி இந்த 4 கால பூஜை வச்சுருக்காங்க. அடுத்த உண்மை என்ன அப்படின்னா, சித்தர்கள் கூறிய உண்மை இந்த இறைத்துகளை அனைவரும் பெற்று மனநலத்துடன் உடல்நலத்துடன் ஆரோக்கியத்துடன் நெடுநாட்கள் இருக்கணும். தன்னுடைய உடம்பு ரீதியான பல சக்திகளையும் பல அற்புதங்களையும் உணர்ந்து இறைவனோட கலக்கணுன்றதுக்காக தான் இந்த மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ இதுதான் மகா சிவராத்திரிக்கான முக்கியமான காரணம். அறிவியல் பூர்வமான உண்மை சித்தர்கள் வழியில் இதுதான். ஓகேங்களா, எப்பயுமே சித்தர்கள் எதையுமே மூட நம்பிக்கை விஷயமாக சொல்ல மாட்டாங்க. அறிவியல் பூர்வமான தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எதுக்கு நைட் நம்ம விழிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாகவே சயின்ஸ் ரீதியாக இரவு 9 மணிக்கு மேலே நம்ம உடம்புல மெலாட்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்குது. ஓகேங்களா, மெலானின்னு சொல்லுவாங்க. மெலானின்ற ஹார்மோன் சுரக்குது. அந்த 9 மணிலேருந்து 2 மணின்றது பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அதிகமாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நேரம். அதனால் 9 to 2 கண்டிப்பாக விழித்திருக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ மிகவும் அதிகாரப்பூர்வமான விஞ்ஞானிகளை வியந்து கூறக்கூடிய அந்த நாள் தான் மகா சிவராத்திரி. ஓகேங்களா, ஓகே. இன்னும் இது மாதிரி அறிவியல் பூர்வமான சித்தர்கள் வழியில் நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். ஆன்மீக ரீதியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொன்று நம்முடைய சித்தர் மாணிக்கவாசக சுவாமிகளுடைய 6வது அறிவுக்கு அப்பா நூலை வாங்கி படிங்க. படித்தா உங்கள் மனமும் தெளிவு பெறும், உங்களுடைய வாழ்க்கையும் தெளிவு பெறும், உங்களுடைய பிறப்பின் ரகசியமும் நீங்கள் அறிவீங்க. ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.